ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மில்கில் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் ஒரு கப்பு பால், அதாவது 1/4 லிட்ரு பால், 2 முட்டை, சர்க்கரை ஒரு 50 கிராமு, வெண்ணிலா எசன்ஸுங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும். அப்புறமா பட்டர், அதாவது வெண்ணெய் ஒரு டீஸ்பூன். அது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வெண்ணெயை லைட்டாக எல்லா பக்கமும் பூசி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இது கேரமல் செய்கிறதுக்காக. கேரமல் எப்படி செய்யணுன்னா, சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது கைவிடாமல் அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் சர்க்கரை கரைஞ்சப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் நல்லா கிளறணுங்க. அது சர்க்கரை அப்படியே கரைஞ்சி அது கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. இந்த புட்டிங்குங்கிறது பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு சத்தான ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச உணவு தான் இது. பாலும் முட்டையும் சேர்க்குறோமல்ல, அதனால் பாருங்கள். இப்போ கேரமல் கலர் அப்படியே மாற ஆரம்பிக்கும். சர்க்கரை தண்ணி அவ்வளோதான். இது ப்ரௌன் கலரில், கோல்டு கலரில் வரும். அந்த அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை எடுத்து அந்த வெண்ணெய் பூசி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் அப்படியே கொட்டிடலாம். இது நான் அப்படியே எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கொட்டிடணும், இல்லைன்னா அது கருகி போயிடும், அது தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் உடனே எடுத்து இதில் வெண்ணெய் பூசின இதில் நான் ஊற்றி வச்சிடுறேங்க. இப்போ அந்த பாலை எப்படி கலக்கிறதுன்னு சொல்கிறேன். பால் ஒரு டம்ளர் பால், பெரிய டம்ளர் அளவில் பால் 1/4 லிட்ரு இருக்கும். கூடவே சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புட்டிங்குங்கிறது கொஞ்சம் இனிப்பானது தான். இது எடுத்து ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு கூடையே முட்டை, நீங்கள் ஒரு முட்டை சேர்த்தா கூட போதும். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். அப்புறம் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்ந்து நல்லா முட்டை, பால், எசன்ஸு, சுகர், சர்க்கரை எல்லாத்தையும் 4 சாமணமாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆவியில் வேக வைக்கிற புட்டிங் தான் இது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் இந்த புட்டிங் மிக்சிங் கலவையை வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணுங்க. குக்கர்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் வெயிட் போடக்கூடாது குக்கரில். பாருங்கள், இது நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணி பாருங்கள், அந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்கல அந்த பாத்திரத்தில் ஊற்றி நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டு வச்சு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வேக வைக்கணுங்க. பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஸ்டாண்டு வச்சு தண்ணி வைக்கணும். கீழே தண்ணி இட்லி பாத்திரத்துலேயும் வைக்கலாம். நான் குக்கரில் வச்சுருக்கேன். வச்சு அந்த பாத்திரத்தை, புட்டிங் பாத்திரம் வச்சு மேலே மூடி போட்டு இது நான் ஒரு 25 நிமிஷம் வேக வச்சேங்க. இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள், புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜிலையும் வச்சு கூலிங் ஆனப்புறம் சில்லுன்னு சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். பாருங்கள், ஒரு கத்தியில் குத்தி பார்த்தாவே நமக்கு வெந்தது வேகாது தெரியும். நல்லா இது வெந்துருச்சு. இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லானப்புறம் அந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு பிளேட்டில் கவிழ்த்தி வச்சு கட் பண்ணி சூப்பராக சாஃப்டாக புட்டிங் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். விஜய் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.